ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு மோட்டரை ஃபுல்லாக கழட்டி தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு மோட்டரை எடுத்துக்கலாம். சின்ன மோட்டரை ஒன்று எடுத்துக்கலாம். பெரிய மோட்டர் தேவையில்ல, சின்ன மோட்டரை ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, இதான் இந்த ப்ளூ கலர் எடுத்தாச்சு. மீதியெல்லாம் தள்ளி ஓரமாக வச்சிடலாம். ஓகே, மீதியெல்லாம் ஓரமாக வச்சாச்சு. ஜஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மோட்டர் மட்டும் இருந்தால் போதும். இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடும் ஒரு கீ ஆட் இருக்கும். அதாவது மடக்கி விட்டுருப்பாங்க. அந்த ரெண்டுத்தையும் மடக்கி விட்டதை நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னாவே அது ஓப்பன் ஆயிரும். ரெண்டு சைடு இருக்குதா? இந்த ரெண்டுத்தையும் நீங்க மேல தூக்கி விட்டாவே ஓப்பன் ஆயிரும். இந்த பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டோம் ஒரு சைடு. அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாவே அந்த இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த கீழ் டாப்பை கழட்டிக்கலாம். அடுத்து வந்துட்டு ரோட்டர். இந்த ரோட்டரை கழட்டுறதுக்கு மேல இருக்கிற அந்த ரொட்டேட்டரை எடுக்கணும். அதனால நம்ம அதை இதை எடுத்துக்கலாம். ஓகே, அதை எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அது லைட்டா வச்சு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ரோட்டரை வந்துட்டு நம்ம கையில் எடுத்தலாம். அதாவது மேக்னெட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும். அதனால நீங்க வேகமா இழுத்தா வந்துடும். இப்ப இந்த மேக்னெட் எடுக்கணும். மேக்னெட் எடுக்கிறது ஒரு ஒரு சில டைம் கஷ்டமா இருக்கும், ஒரு சில டைம் ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்துட்டு அதை துரு பிடிச்சதுன்னா கஷ்டமா இருக்கும், துரு பிடிக்கலன்னா ஈஸியா இருக்கும். ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா கீழே அது மேலேயும் கீழேயும் அந்த மேக்னெட் போயிட்டு போயிட்டு வந்துச்சுன்னா ஈஸியா எடுத்துடலாம். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாகும். ஓகே, இப்ப வந்துட்டு அந்த மேக்னெட்டை ஈஸியா எடுத்துடலாம். அதாவது இந்த பக்கெட்டு இப்படி எடுத்தீங்கன்னா அந்த இது வந்துட்டு உடஞ்சிரும். அந்த கீ மேல லாக் பண்றது வந்துட்டு உடஞ்சிரும். அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. மோட்டரை வச்சு தட்டிக்கிட்டே இருங்க. தட்ட தட்ட தான் அது மேலேயும் கீழே இறங்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகமா தட்டினீங்கன்னா டாப்னு கீழே இறங்கிரும் இது மேக்னெட் வந்துட்டு. ஓடுதான் பார்ப்போம். ஓடல. அடுத்த வாட்டி மோட்டரை எடுக்கும் போதே நம்ம செக் பண்ணி எடுத்துடலாம், ஓடுதா ஓடலையான்னு. இப்ப நம்ம செக் பண்ணாம எடுத்ததுதான் மிஸ்டேக்கு. ஓடுதா ஓடலையான்னு தெரியல. இப்போ வந்துட்டு அந்த கத்தியை வச்சு லைட்டா தள்ளின உடனே மேக்னெட் வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த மேக்னெட் ரெண்டையுமே எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ள ரெண்டு மேக்னெட் இருக்கும். பார்த்தீங்களா, ரெண்டு மேக்னெட் இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிறதே இந்த அஞ்சே பொருள் மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்குது. வெளியே தான் ஒவ்வொரு மோட்டர்ல அந்த இது வரும். அந்த ஒயிட் கலர் சின்னதா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோட்டருக்கு மேலே போடுறது அது வரும். ஒவ்வொரு மோட்டர்ல அது வராது. மொத்தமாவே இந்த 4 இதுதான் உள்ளுக்குள்ள எப்பயுமே இருக்கும். கண்டிப்பா இந்த 4 இதுமே எப்பயுமே இருக்கும். ஆனா அந்த ஒயிட் கலர் எப்பயாவது இருக்கும் 5 இது. ஃபர்ஸ்ட் கீழ் டாப்பு போட்டாச்சு. அடுத்து மேக்னெட்டை அந்த மோட்டர் ரோட்டார் எடுத்து அதில் வச்சிடலாம். ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு பேர் வந்துட்டு ஓகே. இப்ப உள்ள வந்துட்டு மேக்னெட்டை வச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் மேக்னெட்டை வச்சிடலாம். மேக்னெட் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு ரோட்டார் எடுத்து செட் பண்ணிடலாம். ஓகே,
வெளியே வந்துருச்சு. இப்போ வந்துட்டு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேப் போட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் ஓடல. ஏன்னா நம்ம எடுக்கும் போதே செக் பண்ணாம எடுத்தாச்சு. அதனால மோட்டர் ஓடுமா ஓடாதான்னு தெரியல. ஓகே, ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நிறைய பேத்துக்கு வீடியோ போய் சேரும். மோட்டர் ஓடல. இன்னொரு வீடியோல கண்டிப்பா மோட்டர் ஓடுற மோட்டர் எடுத்து நான் எப்படி பார்ட் பார்ட்டா பிரிச்சுட்டு